ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் எனது இனிய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்கள் பவானி. இந்த கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த சேனலில் வர வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரணும்னா சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க போவோம் கதைக்குள்ள. உள்ளம் கேட்பது என்னவோ உந்தன் அன்பு நினைவுகளை உணர மறிக்கின்றது எந்தன் மனதை உந்தன் உள்ளம். எந்த நினைவுகளில் நீ மட்டும் என்று அறிந்து உன் மனதிலும் உன்னிலும் இணையும் அந்த காலத்திற்காக காத்திருக்கிறேன் அன்பே. என்னில் நீ உன்னில் நான். அத்தியாயம் 17. கமலி கூர்ந்து கேட்க ஆரம்பித்தால் அந்த அறையில் ஒலித்த அந்த புதிய குரலை. என்ன திரவியம், நல்லா 2 பேரும் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கீங்க போல். உங்களை மாதிரி யாருக்கு கொடுத்து வைக்க சொல்லுங்கள். பெத்த பிள்ளையை விட்டு பிரிஞ்ச சோகம் கூட உங்கள் முகத்தில் தெரியலையே என அந்த புதிய நபர் பேசியதும் தான் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் என கமலிக்கு பிடிப்பட்டது. அவர் அத்தனை பேசினாலும் அடுத்து எந்த பதிலும் வரவில்லை. அப்படின்னா இதுக்கு முன்னாடி பேசினவங்க என யோசித்தவளுக்கு அந்த நேரத்தில் எதுவும் பிடிபடாமல் தான் போனது. அதே நேரம், என்ன பேச்சையே காணோம், நான் சொன்னபடி கேட்டால் உங்களை எப்போவோ உங்கள் பிள்ளைக்கிட்ட சேர்த்துருப்பேனே என சொல்ல, யாரு நீயா என்றது இன்னொரு ஆண் குரல். ஒருவேளை இதற்கு முன் கேட்ட குரலில் அந்த ஆண் குரலுக்கு உரியவர் இவர்தானோ என எண்ணியவளின் மனதில் இவர் யாராக இருக்கும் எனதான் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் இவளது கேள்விக்கு பதில் அடுத்த நிமிடங்களிலேயே கிடைத்தது. என்ன திரவியம், பயம் விட்டு போச்சா, குரலு வசருது என்றது அந்த கணீர் குரல். அதான் எங்களை ஆட்டி வைக்கிறேல, இனியும் என்ன, ஆனாலும் பெற்றவங்களை விட்டு பிள்ளைய பிரித்த பாவம் ஒன்றை சும்மா விடாது ராகவா என்றார் அவர். ஆம், அந்த ஆண் குரலுக்கான திரவியம் என்பவரே தான். ஆக ஆதிராவின் அப்பா ராகவனும் அந்த திரவியம் என்பவரும் பேசுகிறார்கள் என்றால் அந்த பெண் திரவியம் என்பவரின் மனைவிதான் போல. இந்த திரவியம் என்பவரும் அந்த பெண்ணையும் இவர் இங்கு வைத்து இருக்கிறாரா? ஏதோ பெத்த பிள்ளையை விட்டு பிரித்ததா சொன்னாரே, அப்போ இவங்களோட பிள்ளை யாராக இருக்கும்? எதுக்கு இப்படி பெற்றவங்களை விட்டு பிள்ளையை பிரிக்கணும், இவங்களை எதுக்கு இங்கே வச்சிருக்கணும் என யோசிக்க யோசிக்க தலைதான் வலித்தது கமலிக்கு. தன் வலது கையால் நேற்றியை அழுந்த பிடித்தவள் வழியில் கண்களை இறுக மூடிய அதே நேரம் அவள் கேட்ட அந்த வார்த்தையில் பட்டன கண்களை திறந்தாள் கமலினியா. ஆம், ராகவன் தான் அந்த வார்த்தையை சொல்லியிருந்தார். அதை கேட்டவளின் மனமோ, என்ன மனுஷரோட வாழ்க்கை எதை நோக்கி தான் போகுது, இதுக்காகவா பெற்றவங்களையும் பிள்ளையும் பிரித்து வச்சு இப்படி கஷ்டப்படுத்துகிறாரு? இங்கே பார் திரவியம், நீயும் மனைவியும் இதில் கையெழுத்து போடுங்க என்றார் ராகவன் கோபமாக. முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. என்ன எங்கள் உயிரை தான் எடுப்ப, நாங்கள் அதுக்கு எப்போவோ தயாராக தான் இருக்கோம் என்றார் அந்த திரவியம் என்பவர். செத்தவங்க கிட்ட இருந்து உயிரை எப்படி எடுக்கிறது? எனக்கு தேவை உங்கள் கையெழுத்து போட்டால் உங்களை இங்கேருந்து கண்காணத இடத்துக்கு அனுப்பிடுவேன் என்றார் ராகவன். எல்லாம் இந்த சொத்துக்காக தானே? எங்கள் பிள்ளைய எங்கள் கண்ணில் காட்டு, அதுக்கப்புறம் கையெழுத்து என்ன, எங்கள் உசுரையே கொடுக்குறோம் என்றார் திரவியம். அதே நேரம் அந்த பெண்ணின் பேச்சும் அழுகுரலும் மனதையே கசக்கி பிழிந்தது கமலினியாவை. என்னங்க, இந்நேரம் நம்ம பிள்ளை நல்லா வளர்ந்துருப்பான்ல, என்ன பாவம் செஞ்சேனோ, நான் 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைய என் கண்ணார பார்த்து வளர்க்க கொடுத்து வைக்கலை என அந்த பெண் அழுவதை கேட்க இவளுக்கே கண்களில் நீர் துளிர்க்கத்தான் செய்தது. இறுதியில் அழுது புலம்பியவரின் தேம்பல் மட்டுமே கேட்டது கமலினியாவிற்கு. மறுபடியும் அந்த அறையே அதிரும்படி சிரித்த ராகவன், நீங்கள் உயிரை விடுற நாளும் வரப்போகுதுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் அந்த கடவுளுக்கு உங்கள் மேலே கருணை இருக்கான்னு என சொல்லி கொண்டு இருக்கும்போதே அவரது அலைபேசி ஒலித்தது. பேச்சும் தடைப்பட்டது அந்த அறையில். அலைபேசியின் இணைப்பை துண்டித்தவர், இப்போ அந்த கடவுள் உங்களை காப்பாற்றிருக்கலாம், கண்டிப்பாக அவரும் அசருற நேரம் வராமலா போகும் என்றவரின் குரல் அதற்கு பின் அந்த அறையில் கேட்கவில்லை. அந்த பெண் அழும் குரலும் பின், அல்லாதம்மா, நிச்சயமாக நமக்கும் ஒரு நல்ல காலம் வரும் என தேற்றிக்கொண்டு இருந்தார் திரவியம் அவரை. மெதுவாக ஜன்னலை திறந்து பார்க்க முயற்சித்தவளுக்கு அதுவும் முடியாமல் போனது. பின் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து அந்த வீட்டின் முன்புறமாக வந்த பொழுதுதான் அதை கேட்டாள். என்ன சொல்கிறது லக், அவன் எப்போ தப்பிச்சான்? டேமிட்,
உன்னோட கவனக்குறைவால் என கேசவ் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே அங்கு வந்து விட்டார் ராகவன். என்ன கேசவ், ஏன் இப்படி நிற்கிறாய்வே என்றவரிடம், ஐயா அவன் நாம் சொல்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாயா என இழுத்தான் கேசவ். மறு நிமிடம் திலக்கின் கன்னம் தீயாய் எரிந்தது ராகவனின் கைவண்ணத்தால். அவனோ கன்னத்தை பிடித்தபடி தலை குனிந்தபடி நின்றான். ஏண்டா, இதை கூட உன்னால் செய்ய வைக்க முடியலையா? நல்லா மாடு மாதிரி வளர்ந்துருக்கேல, அடிக்கிற அடியில் அவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்திருக்க வேண்டாம் என்றார் ராகவன் ஆனால் பறக்கும் விழிகளுடன். அவர் முகத்தை ஏறிட்டு கூட பார்க்காமல், செய்ய வைக்கிறேங்கய்யா என சொன்னதுதான் தாமதம். அவனது இன்னொரு கன்னமும் ராகவனால் பதம் பார்க்கப்பட்டது. முதல்ல அதை செய்யி என்றவரின் குரலில், சரிங்கய்யா என்றவன் தலை நிமிரவே இல்லை. உன்னால் என பல்லை கடித்தவர், அன்னைக்கு அத்தனை பேருக்கும் முன்னால் அவன் எவ்வளோ கேவலமாக கேட்டான் தெரியுமா? அதுக்கு தான் அவனை அடைச்சி வச்சு தண்டனை கொடுக்கலான்னு நினச்சா அதை கூட உன்னால் சரியாக செய்ய முடியாதா? நீ இப்படி செஞ்சதால் நானும் இப்படித்தான் நிற்க வேண்டியது இருக்கும் எல்லாத்துக்கும் முன்னாடியும் நாளைக்கு என திலக் கன்னத்தை பிடித்தபடி நிற்பதை கண்களாலேயே சுட்டி காட்டினார் ராகவன். பின், கேசவ் நான் வீட்டுக்கு போகிறேன், இன்னைக்குள்ள அவனை நான் பேசினதெல்லாம் தப்புன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டோட ரெக்கார்டும் நாளைக்கே பப்ளிஷ் ஆகணும் என்று சொன்ன கேசவன் விறுவிறுவென நடந்தவர் காரில் ஏறிய மறு நிமிடம் கார் அந்த இடத்தில் இருந்த மண்ணை புழுதியாய் பறக்கவிட்டு சீறி பாய்ந்து கொண்டிருந்தது. கமலினிக்கோ ஏதோ இடியுடன் கூடிய புயல் மழை பேய்ந்து ஓய்ந்தார் போன்று இருந்தது. அவரது கார் மறைந்ததும் திலக்கை பார்த்து, அதெல்லாம் இருக்கட்டும், நாம் மறைவாக கடத்த வச்சிருந்தோம்ல, அவன் என்ன ஆனால் எப்படி தப்பிச்சான், முதல்ல அதை சொல்லு என ஆர்வத்துடன் திலக்கின் கண்களை பார்த்து கேட்டான் கேசவ் குமார். திலக்கோ இப்பொழுதும் அவனது கன்னத்தை பிடித்தபடி கேசவை பாவமாக தான் பார்த்து கொண்டிருந்தான். கமலினியோ, இவன் என்ன கேட்குறான் அப்ப என யோசனையுடன் பார்த்தால் கேசவையும் திலக்கையும். கமலிக்கோ, என்னடா நடக்குதுங்க என்றுதான் இருந்தது அங்கு நடப்பதை பார்க்கும் பொழுது. ஏய், இப்போ எதுக்கு இப்படி பார்த்து வைக்கிற, நான் சொன்னதை செஞ்சிட்டியா இல்லையா என கேட்ட கேசவ் குமாரின் குரலில் அத்தனை கடுமை இருந்தது. அடுத்து இவனா என்றுதான் பார்த்து கொண்டிருந்தாள் கமலி. அப்பொழுதும் அந்த திலக் என்பவன் வாயை திறந்து எதுவும் சொல்லாமல் இருக்க கமலிக்கே சற்று கோபமாக தான் வந்தது. டேய் சொல்லேண்டா, அவன் தான் கேட்குறான்ல, அந்த முகத்தை இத்தனை நேரம் பார்த்துட்டு இருக்கியே, நீ ரொம்ப ரொம்ப பொறுமைசாலிதான் போ என மனதிற்குள் திலக்கிற்கு பாவம் பார்த்தாளா இல்லை கேசவை வாரி விடுகிறாளா எனதான் தெரியவில்லை. என் முகத்தையே எத்தனை நேரம் பார்த்துட்டு இருக்க போகிற, இப்போ வாயை திறந்து சொல்ல போறியா இல்லை என கேசவ் அரட்டிய சத்தத்தில் கண்கள் விரிய, இதுக்கு மேலே தாங்காதுடா சாமி என மனதிற்குள் நினைத்தானோ என்னவோ. ஐயோ சார், நான் நீங்கள் சொன்ன மாதிரி அவனை கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டுட்டு கூட்டிகிட்டு போகலாமேன்னு தான் அவனை காரில் உட்கார வச்சுட்டு கதவை பூட்டிட்டு போய் பார்க்குறேன் என திலக் அதற்கு மேல் சொல்ல முடியாமல் தவிப்போடு நின்றிருக்க, மேலே சொல்லு என்பது போல் கேசவோ திலக்கையே தான் கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தான். கேசவின் அந்த பார்வையை பார்க்கும் பொழுதே திலக்கிற்கு மனதில் கிளி பிடித்து கொண்டது. ஆனாலும் அவன் கேட்டதற்கு எதுவும் என்ன நடந்ததை சொல்லித்தானே ஆக வேண்டும். பயத்தில் ஒருபுறம் முகம் வியர்த்து நெற்றி போட்டில் துளிர்த்த வியர்வை இப்பொழுது வழிந்து அவனது கன்னத்தை தாண்டி வந்து கொண்டிருந்தது. சார், அது என இழுத்தவன் பின் ஒருவாறு தைரியத்தை வரவழைத்து கொண்டு, நான் மறுபடியும் காரில் போய் பார்க்கும்போது அவன் அங்கே இல்லை சார் என சொன்னவன் வேகமாக அவனது 2 கன்னத்தையும் மறைத்து வைத்து கொண்டான் கைகளால். ஆனாலும் அந்த நொடி என்ன நடந்தது என்று யோசிக்கும் முன்னமே திலக் கீழே விழுந்திருந்தான். இதை பார்த்தவள் கண்கள் அகல விரிந்து வலது கையை இடது மார்பில் வைத்து பிடித்து கொண்டவள் இன்னொரு கையால் அவள் வாயை பொத்தியபடி ஹாத்தி என மனதிற்குள் கத்தியே விட்டாள் கமலினியா. பார்த்தவளை இப்படி என்றால் வாங்கியவனோ அதை விட பயத்தில் கன்னத்தில் இருந்த கை இப்பொழுது முதுகிலும் காலையும் அல்லவா பிடித்து கொண்டிருந்தான். ஆம், திலக் சொல்லி முடிக்கும் முன் கேசவ் அவனை எட்டி உதைத்திருக்க கேசவ் உதைத்த வேகத்தில் 2 அடி தள்ளி போய் விழுந்திருந்தான். என்ன என என்னென்ன வார்த்தையெல்லாம் அவன் வாயில் வந்ததோ அத்தனையும் திலக்கை சரமாரியாக தாக்க
கமலினியாவோ சீ என்ன இப்படியெல்லாம் பேசுகிறான் என தன் இரு காதுகளையும் இறுக மூடிக்கொண்டாள், முகத்தை சோளித்தபடி. என்ன இதுக்குடா கை காலை கட்டாமல் அவனை மட்டும் விட்டுட்டு வந்த என கேசவ் கேட்ட கேள்வியில், ஐயோ சார், அவன் மயக்கத்தில் தான் இருந்தான், அதான் கட்டாமல் கதவை போட்டு வந்தேன். ஆனால் அவன் நல்லா நடிச்சிருக்கான் சார், அது தெரியாமல் என இழுத்தவனை கேசவ் ஒரு இழுப்பு இழுத்ததில் உள்ளிருக்கும் கடவா பல்லை ஆட்டம் கண்டது. ஏண்டா நீ ஏமாந்தான்னு சொல்லு என அதற்கடுத்து அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தையில் காது கிழிந்து இரத்தம் வராத குறைதான். பின்னர் திலக் கேசவின் அந்த குரலில், அந்த பரிணாமத்தில் என்ன கண்டானோ அதற்கு மேல் எதுவும் பேசாமல் திலக் வாயை கப் என மூடிக்கொண்டான். பின் கேசவ் வேகமாக முன் நடக்க திலக் பின்னாலேயே சென்றான், எதுவும் பேசாமல். அப்பொழுதுதான் பார்த்தால் இன்னொரு கார் அங்கு நின்றிருப்பதையே. அதில் கேசவ் அமர ஓடி சென்று மறுபுறமாக கதவை திறந்து திலக்கும் அமர்ந்து கொண்டான். மறு நிமிடம் கார் சீறி பாய்ந்தது அந்த இடத்தை விட்டு. அவர்கள் சென்றதும் அந்த இடமே அமைதியாக காட்சியளித்தது பெண்ணவளுக்கு. அப்பொழுதுதான் அந்த இடத்தையே சுற்றி நோட்டமிட்டாள். இதற்கு முன் இந்த இடத்தை கடந்து சென்று இருக்கிறாள்தான். ஆனால் இங்கு ஒரு வீடு இருக்கிறது என்று கமலினியாவுக்கு தெரியவே தெரியாது. சாலையில் செல்லும் பொழுது இந்த வீட்டை சுற்றிலும் இருந்த நெட்லிங் மரங்கள் இருப்பதால் உள்ளே தள்ளி இந்த வீடு இருப்பது சாலையில் இருந்து பார்க்கும் பொழுது தெரியாது. அதைவிட வீட்டை சுற்றிலும் உயரமான அழகு செடிகள் வேறு வளர்த்திருந்தார்களே. வீட்டை சுற்றிலும் இருந்த அந்த அழகு செடிகளை பார்த்து கொண்டு இருந்தவளை அந்த நேரத்தில், அந்த நொடியில் திடீரென அவளது தோளில் யாரோ கை வைப்பதை உணர்ந்தவள் மனதில் பயம் தொற்றிக்கொண்டது. கமலி, பயப்படாதடி, பயப்படாத என தன் மனதை தேற்றி கொண்டபடி மெல்ல தலையை மட்டும் பின்னால் திருப்பி பார்க்க ஆச்சரியத்தில் கண்கள் விரிந்து அதில் துளிர்த்த ஈரப்பூக்கள் என்ன நினைத்ததோ, துளிர்த்த மறு நொடியே அந்த அழகிய கண்களை விட்டு பிரிந்து செல்ல மனமே இல்லாமல் அடம் பிடித்து மெல்ல மெல்ல அவள் கன்னத்தை தழுவியது தூரத்தில் நின்றிருந்த அவனை பார்த்தவுடன். வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, பாவை பார்வை மொழி பேசுமே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேரின்றி விதையின்றி விண்தோவும் மழையின்றி, இது என்ன இவன் தோட்டம் பூ பூக்குதே. வாளின்றி போரின்றி வலிக்கின்ற யுத்தமின்றி, இது என்ன இவனுக்குள் என்னை வெல்லுதே. இதயம் முழுதும் இருக்கும் இந்த தயக்கம் எங்கு கொண்டு நிறுத்தும், இதை அறிய எங்கு கிடைக்கும் விளக்கம், அது கிடைத்தால் சொல்ல வேண்டும் எனக்கும். அத்தியாயம் 18. கண்களில் நீர் வழிய இதழில் புன்னகை தவள சிறு தள்ளி நின்றிருந்தவனை பார்த்தவளுக்கு வார்த்தை கூட வெளிவராமல் அவனையே தான் பார்த்தபடி நின்றிருந்தாள். அவனின் மீது இருந்த பார்வையை எடுக்க முடியவில்லை அவளால். பின் மனதே இல்லாமல் அவள் அருகில் நின்று அவள் தோளில் கை வைத்த அந்த பெண்மணியை பார்க்க அவரோ இவளையே தான் பார்த்து கொண்டிருந்தார், வைத்த கண் வாங்காமல். அவளது கால் வலியை கூட பொருட்படுத்தாமல் ஓடிச் சென்று அவனை கட்டி அணைக்க சொல்லி மனம் பரபரத்தது. அருகில் நின்றிருந்த அந்த பெண்மணியை பார்க்க அவரோ அவனை பார்க்க அவனும் ஆம் என்பது போல் கண்களை மூடி திறக்க அவரும் இவளை கட்டி அணைத்து கொண்டார். இவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. யார் இவர், என்னையே இப்படி கட்டி அணைச்சிருக்காரு என்றபடி அவனை பார்க்க அவனோ இதழ் விரித்து சிரித்து கொண்டிருந்தான் இவளை பார்த்து. ஆனால் பெண்ணவளோ இரு கைகளையும் மார்புக்கு குறுக்கே கட்டி கொண்டு ஒரு புறமாய் தலை சாய்த்து காற்றில் கேசங்கள் அலை அலையாய் பறந்து கொண்டிருக்க புதிதாய் முளைத்த தாடியுடன் அவன் சிரிக்கும் இவளையே மயக்கும் அந்த சிரிப்பில் தன்னை தொலைத்தவள் இதழ்கள் தன்னால் முணுமுணுத்தன. ஹிலாதான் என கமலினியாவின் இதழ் அசைவை வைத்தே கண்டு கொண்டான் அவனும் தன்னை தான் அவள் இதழ்கள் முணுமுணுக்கின்றது என. அவன் அவளை நோக்கி நடந்து வர அவள் இதயம் வேகமாக துடித்தது.
அவள் இதய துடிப்பை உணர்ந்த அந்த பெண்மணி வேகமாக அவளை அணைப்பில் இருந்து விடுவித்து அவளை பார்க்க அவளது பார்வை செல்லும் பக்கமாக பார்த்த பொழுது அதே நேரம் இளவேந்தனும் இவர்களை நோக்கி வந்திருந்தான். அவனை பார்த்து புன்னகைத்த அந்த பெண்மணி கமலினியாவின் அந்த பார்வையிலும் அவர் உணர்ந்த அந்த இதய துடிப்பினையும் வைத்தே கண்டு கொண்டார் இவள் அவன் மேல் எத்தனை பிரியம் வைத்திருக்கிறாள் என்று. நடந்து வந்த இளவேந்தன் அவருடன் சேர்ந்து நின்று கொண்டான் கொஞ்சம் தள்ளியே. அப்பொழுதுதான் கமலினியா தன்னை கட்டிக்கொண்டு நிற்பவரையும் இளவேந்தனின் அருகில் நிற்பவரையும் பார்த்ததும் தான் புரிந்தது, இவர்கள் ஒருவேளை தான் கேட்ட குரலுக்கு உரியவர்களாக இருப்பார்களோ என நினைத்தவள் அவர்களையே மாறி மாறி பார்த்தவள். பின் தனது சந்தேகத்தை இப்போதைக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னால் 3 நாட்கள் காணாத அந்த பொன் சிரிப்போடு கூடிய அந்த முகத்தை பார்த்ததும் அவள் கண்களில் துளிர்த்த உவர்ப்பு நீர் பூக்களை துடைக்கக்கூட மனமின்றி அவனது நினைவுகளில் தன்னை மறந்து பார்த்து கொண்டிருந்தாள் அவனை. அவ்வப்போது கண்களில் கண்ணீர் நிரம்பிய பொழுது அவளுக்கு எதிரே நின்றிருந்த அவனது உருவம் மங்களாக தெரிந்தாலும் எங்கு கண்களை சிமிட்டினால் அவன் தன் கண்களை விட்டு மறைந்து விடுவானோ என எண்ணியதாலோ என்னவோ, நீ என்னவனை மறைத்தாலும் உன்னை பெருகவிட்டு என் விழியில் இருந்து வலிய விட்டாவது என்னவனை, என் மனதிற்கு இனியவனை, எனக்கே எனக்கானவனை, என்னுள் இருப்பவனை கண்டே தீருவேன் என இமைக்க மறந்து நின்றாள் பெண்ணவள். ஹாதிராவின் வீட்டில் பகல் சூரியன் தன் வெப்பம் தணிக்க ஆழ்கடலில் முக்குளிக்க ஆயத்தமாகிவிட, இதோ உங்களையும் உங்கள் மனதினையும் குளிர்விக்க நான் வருகிறேன் என கருப்பு வண்ண நட்சத்திர பூஞ்சோலைக்குள் இதமான வெண் புன்னகை காட்டி நம் மனதை மயக்க ஆயத்தமாகி கொண்டிருந்தாள் நிலவு பெண்ணவள். ஆதிரா ஆகாஷ் பிறந்த நாளை முன்னிட்டு அவளது வீட்டில் பல விதமான அலங்காரத்துடனும் கண்களை கவரும் வண்ணத்தில் சின்ன சின்ன வண்ண வண்ண மின்மினி பூச்சிகள் போல தங்கள் இருப்பை மின்னி தெரிவித்து கொண்டிருந்தது அலங்கார மின் விளக்குகள். ஒரு சிறிய மேடை போட்டு அதில் அலங்காரங்கள் செய்யப்பட்டு நடுவே ஒரு பெரிய மேஜையும் போடப்பட்டு இருந்தது கேக் வைப்பதற்காக. அதே நேரம் தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், உறவினர்கள், அரசியல் வட்டாரங்கள், பணியாளர்கள், அவர்களது குடும்பத்தினர்கள் என அனைவரும் வருகை தந்து கொண்டிருந்தனர் அந்த விழாவிற்காக. அந்த வரிசையில் கமலினியாவும் வந்திருந்தாள் அவளது குடும்பத்துடன் ஆதிரா ஆகாஷின் வற்புறுத்தலின்படி. இவர்களுக்கு எதிரே கவியாளினி, ரவிச்சந்திரன் இருவரும் அமர்ந்திருந்தனர். 2 மணி நேரத்திற்கு முன் வீட்டிற்கு வந்த கமலினியா தான் இளவேந்தனை பார்த்ததை சொல்லி ஆதிராவின் பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் நாம் எல்லோரையும் கலந்து கொள்ள சொன்னதாக சொல்ல, வீட்டினர் அனைவரும் இளவேந்தன் வந்ததை நினைத்த சந்தோஷத்தில் அவர்களும் ஒத்துக்கொண்டனர். இளவேந்தன் காரணம் இல்லாமல் வர சொல்லி இருக்க மாட்டான் என. அதே நேரம் கவியாளினி அவளது மாடியில் இருந்து இவர்களை பார்த்திட இதை கண்டு கொண்டாள் கமலினியா. அவள் தனக்கு எழுதி காட்டாவிட்டால் இளவேந்தன் காணாமல் போனது இவளுக்கும் தெரிந்திருக்காதுதானே. உடனே ஆதிராவுக்கு அழைப்பு விடுத்து கவியாளினிக்கும் பிறந்தநாள் விழாவிற்காக அழைக்கச் சொல்லி இருந்தாள் கமலினியா. ராஜரத்தினம், பொற்செல்வி, காதம்பரி, கமலினியா ஒரு மேசையை சுற்றி அமர்ந்திருக்க, கவியாளினி, ரவீந்திரன் இருவரும் மற்றொரு மேசையில் மறுபுறம் அமர்ந்திருந்தனர். அவர்கள் இருவரையும் பார்த்து இவர்கள் யார் முகத்திலும் வருத்தமோ கோபமோ எதிர்ப்போ இருந்த மாதிரி தெரியவில்லை. மெல்ல அந்த விழா கொண்டாட்டம் ஆரம்பித்திருந்தது. அதே நேரம் ராகவன் நடந்து வர அவரது பின்னாலேயே கேசவ், திலக் மற்றும் சிலரும் நடந்து வந்தனர் அந்த இடத்திற்கு. ஆதிரா, ஆகாஷ் இருவரும் ஒரே நிறத்தில் உடை உடுத்தியிருந்தனர். ஆதிராவோ பலவிதமான வேலைப்பாடுகள் மிகுந்த லஹங்கா அணிந்திருக்க, ஆகாஷ் அதே நிறத்தில் கோட் சூட்டும் அணிந்திருந்தான். இவர்களுக்கு பின் ஆதிராவின் தாய் அமராவதி, காந்திமதி ஆச்சி, திருப்பதியும் நடந்து வந்தனர். ஆதிரா வரும் பொழுதே கமலியை கண்டு கொண்டவள் ஆகாஷிடமும் கண்காட்ட இருவரும் புன்னகைத்தபடியே கமலியை பார்த்த அதே நேரம் இவர்கள் மூவரையும் பார்த்த கேசவிற்கு தான் கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. பல்லை கடித்தபடி முகத்தை இறுக்கமாக வைத்து நின்று கொண்டிருந்தான் ராகவனின் பின்னால். ஆனால் திலக்கை கேட்கவும் வேண்டுமா? ஒரு விதமான பதற்றத்தில் தான் நின்று கொண்டிருந்தான் அந்த இடத்தை சுற்றிலும் நோட்டமிட்டபடி.
பிறந்தநாள் பாட்டும் பாடி கேக்கும் வெட்டப்பட்டு அனைவருக்கும் கொடுக்கப்பட அனைவரும் சாப்பிட்டு கொண்டே அந்த மேடையில் இசைக்கலைஞர்கள் மற்றும் இன்னிசை பாடகர்கள் சேர்ந்து நடத்தும் இன்னிசை கச்சேரி ஆரம்பமாகிட அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தனர் அனைவரும். இன்னிசை கச்சேரி முடிந்து அனைவருக்கும் அன்று இரவு சாப்பாடு அங்கேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க அனைவரும் சென்று சாப்பிட்டு கொண்டிருந்த அதே நேரம் அந்த மேடையில் ஏறி இருந்தால் ஆதிரா உடன் கமலினியாவுடன். மேடையில் ஏறிய ஆதிரா கமலினியாவை காட்டி, இவ என் ஃப்ரெண்டு கமலி, இவ ரொம்ப நல்லா பாடுவா, எனக்காக எங்கள் பிறந்தநாளுக்காக ஒரு பாட்டு பாட போறா என்றவள் கமலியை பார்த்தவள் அவள் இன்னும் தயக்கத்துடன் நிற்க கண்டவள், கமான் ஃப்ரெண்ட்ஸ், நாம தான் உற்சாகப்படுத்தணும், ஓகேயா என குரல் கொடுக்க மேடைக்கு கீழிருந்த அனைவரும் ஹே என ஒரே நேரத்தில் குரல் எழுப்ப கமலியும் வேறு வழி இல்லாமல் பாடத் துவங்கினாள். நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் என்ற பாடலை கமலினிய பாடி முடித்ததும் அனைவரும் மீண்டும் கூச்சல் போட, எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க என ஆதிரா கேட்டால் மேடையில் நின்றபடி. கூட்டத்தில் ஒரு பெண், இன்னொரு பாட்டு பாட சொல்லுங்க உங்கள் ஃப்ரெண்டை என சொல்லவும் ஆதிராவும் கமலினியாவின் காதருகில் சென்று ஏதோ கிசுகிசுத்தவள் பின் அனைவரையும் பார்த்து ஏமாற்றத்துடன், ஹோ சாரிங்க, அவளோட இலாத்தான் வந்தாதான் அடுத்த பாட்டு படிப்பாளாம் என்றதும் அடுத்து மீண்டும் கூட்டத்திற்குள் ஒரு சலசலப்பு. இந்த பொண்ணோட இலாத்தான் யாருன்னு தெரியலையே என ஒரு பக்கமும், அந்த இலாத்தான் யாரு, வாங்க அப்போதான் கமலி பாட்டு பாடுவாங்களாம் என ஒரு பக்கம் ஒரு சிலர் கூச்சல் போட அந்த இடமே அனைவரின் சத்தத்தின் அதிர்வில் ஆடி போய்தான் இருந்தது. அனைவரின் பார்வையும் நாலா பக்கமும் சுற்றி வட்டமிட ஆரம்பித்தது அந்த இலா யார் என. இவர்கள் அனைவரும் தேடும் அவன் அந்த கூட்டத்தில் அளவா இருக்கிறான் எவர் கண்களுக்கும் தெரியாமல். கூட்டத்தினர் ஆர்வத்தை விட, ஏன் கமலினியாவின் எதிர்பார்ப்பையும் விட திலக் கேசவின் பார்வையோ கடும் கோபத்தில், வாடா சிக்காமலா போயிடுவ என ஆர்வத்துடன், நீ இந்த வாசல் வழியாக தானே வருவ, அப்போ இருக்குடா உனக்கு என தீ பார்வையுடன் எதிர்நோக்கி இருக்க, அப்பா சாமி வந்து என் உசுரை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு சாமி என வாய்க்குள் முணுமுணுத்தபடி பாதையையே பார்த்து இருந்த திலக்கின் அருகில் குனிந்து திருப்பதியோ, ஏதோ என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, கூப்பிட்டியா என்ன என கேட்டான் மெல்லிய குரலில். இது என்னடா வம்பா போச்சு, நாம் திருப்பி கொடுத்துடுன்னு சொன்னது கூப்பிட்ட மாதிரியா இருந்துச்சு, ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லைன்னா எல்லாம் சரியாக தப்பாக தான் கேட்கும் போலவே என நினைத்த திலக் என அசடு வழியை சிரித்தவன், அது வந்துங்க சின்னையா, அவர் வந்துட்டா திருப்பதிக்கு போய் மொட்டை போடுறத நினைந்துக்கிட்டேன் என சொல்லி சமாளிப்பதாக நினைத்து தவளை தன் வாயால் கெடும் என்பது போல திலக் சொல்ல, அப்போ கன்ஃபார்ம் என சொன்ன திருப்பதி நம்மட்டு சிரிப்பு சிரித்திட திருப்பதி பார்வை சென்ற பக்கமாக பார்த்த திலக்கின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அவனது நேர்த்தி கடனையும் மறந்து அவன் அங்கு கண்ட காட்சியில் ஒரு நிமிடம் உறைந்து போய் நின்றவன் மெல்ல அப்படியே கண்களை மட்டும் திருப்பி கேசவை பார்க்க அவனோ இவனை தானே முறைத்து கொண்டிருந்தான். ஆத்தி, இவன் இருக்கிற கோபத்தால் நம்மளை ஏதாச்சும் செஞ்சுடுவானோ என எண்ணியவன், இத்தனை பேருக்கு முன்னால் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான் என ஒரு வழியாக தன் மனதிற்குள் தைரியத்தை வரவழைத்து கொண்டிருந்தவனுக்கு அப்பொழுதுதான் உணர்ந்தான் கேசவிற்கு முன்னால் நின்றிருந்த ராகவனையா பார்வை எரிமலை குழம்பாய் தகித்து கொண்டிருந்ததை இவனை பார்த்து. ஆக உனக்கு கொடுத்த ஒரு வேலையும் சரியாக செய்கிற பழக்கமில்லை என கேசவின் பற்களின் இடுக்குகளில் இருந்து வார்த்தைகள் கடித்து துப்பப்பட்டன திலக்கின் காதிற்குள். ஆம், திரவியம் அவரது மனைவியுடன் அமர்ந்திருக்க அவர்களுடன் இளவேந்தனும் வேஷ்டி சட்டையில் கம்பீரமாக அமர்ந்திருந்தான். அதே நேரம் கமலினியாவும் இளவேந்தனை பார்த்திட அவள் கால்கள் தாளமிட கண்கள் ஒளிர இளவேந்தனை பார்த்து பாட ஆரம்பித்தாள் அந்த பாடலை. சொந்தம் பந்தம் உன்னை தாளாட்டும் தருணம், சொர்க்கம் சொர்க்கம் என்னை சீராட்ட வரணும், பொன்னி பொன்னி நதி நீராட வரணும், என்னை என்னை நீதம் நீயாள வரணும், பெண் மனசு காணாத இந்திர ஜாலத்தை அள்ளித்தர தானாக வந்து விடு, என்னுயிரை தீயாக்கும் மன்மத பானத்தை கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்து விடு.